என்ன ஹாசு, நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம், இன்னும் மாப்பிளையும் பொண்ணு ரெடி ஆகலையே. பொண்ணு மாப்பிள்ளையா? சித்தப்பா கொஞ்சம் கடுப்பேத்தாம இருங்க. நல்ல வேலை இதுகளாவது வந்துச்சு. வாங்க சம்பந்தி. வணக்கங்க. வாடகை ட்ரெஸ் பிரமாதம். பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வருவாங்க. நல்லது. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு. ஓ, அழகுனா எங்க புஸ்ஸு தான். பெரியமா, கழுத்து கத்தன நல்ல சகுனம் தானே? நான் பாடுறது உனக்கு கழுத கத்துற மாதிரி இருக்குதா? பொண்ணு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, பேமெண்ட் கன்ஃபார்ம். சே நான் அப்படிலாம் சொல்லுவேன் சித்தப்பு. அதை விட கேவலமா இருக்கு. எங்கன்னே பற்றும் போல இருக்கே. மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு, பேமெண்ட் மறக்காம போன உடனே வாங்கிடணும். ஆமையா, உனக்கு பேமெண்ட்ட வாங்கி என் பங்கு என்கிட்ட கொடுத்துறணும். அடக்கி வாசி. அழகுனா இது அழகு. ஹாசினி எப்படி இருக்க? கண்ணு வைக்காதீங்க சார். 10 பொருத்தமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க, உனக்கு எதுவுமே இல்ல. வாங்க மாப்ள, வாங்க. ஐயோ, இந்த Dress ராஜா மாதிரியா இருக்கீங்க. புஷ் பக்கத்துல வந்து நில்லுங்க. ஜோடியா நில்லுங்க. நில்லுங்க மாப்ள. கரெக்ட்டா சொல்றீங்க சார். ஆஹா, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. அடடடடே, வாங்க வந்துட்டீங்களா? எங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு தான் போறோம். மண்டபத்துக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா. நான் இல்லாமையா இந்த கல்யாணம் நடக்கும்? மாமா, எல்லாரும் கிளம்பிட்டோம். அம்மா எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மாதாஜியே அப்படியே எங்க தாரா சிஸ்டர் மாதிரியே இருக்குது. அதே அழகு, அதே கம்பீரம். மேடம் ஆளே மாறிட்டாங்க. எங்க தாரா சிஸ்டர் ரிட்டர்ன்ஸ். ஐயோ, மாதாஜி, நீங்க அப்படியே என் சிஸ்டர் தாராஜி ஆயிட்டீங்க. அம்மா, நீங்க அப்படியே என்னோட தாராமா மாதிரியே இருக்கீங்க. தாராமா மாதிரி இல்ல, தாராவே தான். சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? தேவி எங்க? இந்த சுண்டக்காய் எங்க போச்சு? சூர்யா மாமா, தேவி வரமாட்டேன்னு அவ ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கா. நான் எவ்வளவு சொல்லியும் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சரி, நீங்க இருங்க. அம்மா, நான் போய் கூட்டு வரேன். சரிப்பா. தேவிமா, என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, போலாம். நான் வரல, நீங்க போங்க. தேவிமா, எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் எப்படி தனியா இருப்பீங்க? வாங்க, போலாம். அதெல்லாம் நான் தனியா இருந்துருவேன். மண்டபத்துக்கு நான் வர மாட்டேன். தேவிமா, டாடி சொன்னா கேட்கணும். நீ குட் கேர்ள் தானே? நான் குட் கேர்ள் தான். நீ இப்ப குட் சூர்யா இல்ல. தேவிமா, சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்புறம் டாடி கோவம் வரும். டாடி கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் ஏற்கனவே கோவமா தான் இருக்கேன். தேவிமா, கூட கூட பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க, மண்டபத்துக்கு கிளம்புங்க. நான் வரவே மாட்டேன். ப்ளீஸ் தேவிமா, சொன்னா கேளு. நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டியா சூர்யா? நான் வரலாமா? தேவிமா, ரூம்ல தனியா என்ன பண்றீங்க? நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் இரு. என்னாச்சு பார்வதி? எதுக்காக இருக்க சொல்ற? எங்க குடும்ப சம்பிரதாயப்படி கல்யாண பொண்ணு மண்டப வாசல்ல இருந்து காமாட்சி விளக்க கையில ஏந்தி அத மணமேடையில கொண்டு போய் வைக்கணும். சாங்கியம் பண்றாங்களா? காமாட்சி விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு எடுத்துட்டு வாங்க.
போ நாங்கெல்லாம் பின்னாடியே இருக்கிறோம். இத பாரு புஷ்பா, பொண்ணு டென்ஷன் ஆக்கி அது மூலமா இந்த கல்யாணத்தை கெடுத்து விடுறதுக்காக அவ என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா புஸ்ஸு, போலீஸ்காரி புத்தி கிரிமினலா தான் யோசிக்கும். ஆனா கிரிமினல் நாம தான் போலீஸ விட பல மடங்கு பெட்டரா யோசிக்கணும். அப்பதான் அந்த துர்காவை நம்மளால ஜெயிக்க முடியும். எந்த நேரம் என்ன பண்ணுவானே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறா. பாத்தியா பாத்தியா பாத்தியா, உன்னையே பைத்தியம் பிடிக்க வைக்கிறா பாரு. அதுதான் போலீஸ்காரி புத்தி. அவளுக்கு ஏதாவது பண்ணணும் சிஸ்டர். அவள அடிச்சு மண்டபத்தை விட்டு துரத்தணும் போல இருக்கு எனக்கு. துர்காவோட எத்தனையோ பிரச்சனைய கிராஸ் பண்ணி மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு. நாளைக்கு காலையில உன் கழுத்துல தாலி ஏறும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். கண்ணபிரான் சாமியாரு இன்னைக்கு பூஜையை ஆரம்பிச்சிருவாரு. கூடிய சீக்கிரம் அந்த துர்காவோட ஆட்டம் முடிய போகுது.